அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்கள், மனுஷன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான், ஒரு காரியத்தை பண்ண முடியல. எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தாங்க பண்ண முடியும். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார். இயேசு அவர்களை பார்த்து முழுக்க வலை போடுறான். பேதுரு என்ற ஒரு மனுஷனும் வலை போடுவது ராவுக்குள்ளே கண் முழித்து ஒன்றுமே கிடைக்கல. பிரயாசப்படுகிறான், ஒன்றும் கிடைக்காம போகுது. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார், வலதுபுறமாக வலையை போடுனார். கண் முழித்து வலைச்சி அலைச்சும்போது முழுக்க பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, என்னால் முடியலன்னு சோர்ந்து போய் உட்காரும்போது ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ வலதுபுறமாக வலையை போடணும். அப்போ படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடிச்சாராம். அதான் அந்த வார்த்தை சொல்கிறார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். நீ செய்த காரியம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் உன்னால் கூடலைப்பா. நான் சொல்கிறேன் இப்போ ஒரு வார்த்தையை, அந்த சைடு வலையை போடு அப்படின்னு சொன்னால், அதே போல் தக்கதாக மீன்களை பிடித்து அவன் இழுக்க முடியாதபடிக்கு அநேக ஜனங்களை மீன்பிடிகளை கூப்பிட்டு வலை இழுத்து அவன் சந்தோஷத்தோடு வீடு திரும்பினான். உங்கள் வாழ்க்கையில் இயேசு சொன்ன வார்த்தை, அவரால் எல்லாம் கூடும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறீங்களோ, பேதுரு விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி வலையை போட்ட போது படகு அமிழ்கத்தக்கதான மீன்களை பிடித்தான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அமிழ்த்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இயேசுடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.